Hey guys, welcome back to Time with Divij. நான் உங்க Divij. ஆடி மாதம் வந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப பக்தி பலமாக மாறி ரொம்ப சாமி கும்பிட்டுட்டோம். ஜாஸ்தியாகவே சாமி கும்பிட்டுட்டோம். நிறைய வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என் கசின்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சாமியாக மாறிட்டியா, சாமி வீடியோவே போட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ட்ராப் பிஸ்கெட். 90s கிட்ஸ் வந்து இதை முட்டை பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிஸ்கெட் ட்ரெண்டிங்லேயே தான் இருக்குது. இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு வீட்டில் அவன் வேணும், நிறைய திங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக அந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ட்ராப் பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, 1/4 கப் வெண்ணெய், 50 கிராம், இது வந்து 50 கிராம் வெண்ணெய். அடுத்தது 1/2 கப் சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரை. நான் வந்து முட்டை போடாமல் செஞ்சு பார்த்தேன். முட்டை போடாமல் செஞ்சால் பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட் வரல. அதே வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வரும். அதனால் 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு, 125 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்லை வெனிலா எசன்ஸ் வேணாதவங்க வேறு ஏதாவது எசன்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ட்ராப் பிஸ்கெட் செய்கிறதுக்கு வீட்டில் அவன் தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஈய வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 லேயர் உப்பு போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான். இந்த உப்பை நீங்கள் மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. அடுத்ததாக நம்ம வைக்கிற பிளேட்டை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு. ஸ்டவ்வு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். மூடியிலேருந்து உள்ளேருந்து ஆவி வந்து வெளியே வர முடியாத மாதிரி இருக்கணும், ஆனால் ஏர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 50 கிராம் வெண்ணெய், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெண்ணெய் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லாதவங்க ஃபோர்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பட்டர் வந்து லைட் கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி வரணும். அப்படி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் சர்க்கரை, நம்ம எடுத்து வச்சுருந்த 3 முட்டையோட வெள்ளைக்கரு, சர்க்கரை பட்டர் எல்லாம் நல்லா சேர்ந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வெண்ணெய் எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4-5 சொட்டு எல்லோ ஃபுட் கலர். நான் வந்து லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்துறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கேசரி பவுடரை சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜெல் ஃபுட் கலர் கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 125 கிராம் மாவு, 1 கப் மாவு. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து விஸ்கை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி கலந்துக்கலாம். கடைசியாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்.
இதுக்கு வந்து நம்ம கூட பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சேர்த்துனா முட்டையும் வெண்ணெயுமே போதும். பாருங்கள், இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி பைப்பிங் பேக் கிடைக்காதவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பட்டர் ஷீட் வச்சு நம்ம அதை ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு வந்து பட்டர் ஷீட் கிடைக்கல, அதனால் ஒரு A4 ஷீட்டை கட் பண்ணி கோகனட் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போது பைப்பிங் பேக்கில் மாற்றின பேட்டரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. ஏன் இப்படி தள்ளி தள்ளி வைக்கணும்னா பேக் ஆகும்போது அது கொஞ்சம் பெருசாகும், அதனால தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாம் வச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு. மொத்தமாக 4லேருந்து 5 பேட்ச் கிடைக்கும் நீங்கள் வைக்கிற சைஸ் பொறுத்து. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளோட வடைச்சட்டி ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இதை உள்ளே வச்சுக்கலாம். இது பேக் ஆகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் டைம் மாறும். இதை எப்படி செக் பண்ணணுன்னா சைடு வந்து லைட் கோல்டன் கலராக வரணும், அந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பேக் ஆகட்டும். இப்போது 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடு வந்து லைட் கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ எடுக்கவும் முடியாது. ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி எடுத்திங்கன்னா அதுவே வந்துடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்மளோட முட்டை பிஸ்கெட் ரொம்பவே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கனாவே வந்துடும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து ஒரே ஒரு பேட்ச் தான். எனக்கு வந்து கடைசியாக 4 பேட்ச் மொத்தமாக கிடச்சிது. ஆனால் வீடியோ எடுக்கும்போது என்னால் 1 மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. இந்த பிஸ்கெட்டில் ரொம்பவே முக்கியம் அந்த மொறுமொறுப்பு தான். பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். மைக்கில் சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. டொன்டாய், நம்மளோட முட்டை பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த பிஸ்கெட் வந்து 80s கிட்ஸ் 90s கிட்ஸோட ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பிஸ்கெட்டு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஸ்நாக்ஸு. நான் இது வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி பேக்கெட்டில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸாக அசத்துங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.